வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, முந்தைய ஆண்டு வினாக்கள் ஏற்கனவே 50 கொஸ்டின் நம்ம பார்த்துருந்தோம்ப்பா. இப்போ 51வது கொஸ்டின்லேருந்து 100 கொஸ்டின் வரைக்கும் பார்ட் 2 இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு கொஸ்டின் வரும் அப்படின்னு ஒரு புரிதல் ஏற்படுத்துறதுக்காகத்தான்ப்பா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா இப்போ நியூ சிலபஸ்னால நமக்கு எப்படி கொஸ்டின் மேக் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் நம்ம திரும்ப திரும்ப நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி கொஸ்டின் வரும் அப்படிங்கிறது நம்மளால் ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ண முடியும். அதுக்காக தான் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொண்டு வருது. நேற்று ஒரு 50 கொஸ்டின் பார்த்துருந்தோம். இன்றைக்கி 51வது கொஸ்டின்லேருந்து பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், பகுதி 1 பகுதி 2ஓட பொறுத்த சொல்லியிருக்காங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 நிலங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. இங்கிட்டு அதோட கடவுள் சொல்லியிருக்காங்க. அப்போ குறிஞ்சிக்கு யார் வருவாங்கன்னா முருகன், முல்லைக்கு திருமால், மருதத்துக்கு வருணன், நெய்தலுக்கு இந்திரன். நெய்தலுக்கு வருணன். சரிங்களா? இதுதான்ப்பா கரெக்டான ஆன்சர். அப்போ பி தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. எடுத்துக்காட்டினை பொறுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மரம், காடு அப்படின்னு சொல்லிட்டு கருவேலங்காடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்கு பொருந்தும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மரம், காடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இடுகுறி பெயரில் வரும். கருவேலங்காடு அப்படிங்கிறது இடுகுறி சிறப்பு பெயரில் வரும். இடுகுறி பெயர் அப்படின்னா ஒரு இதுக்கு என்னன்னே தெரியாமல் ஒரு பொதுவாக ஒரு பொருளை ஒரு பெயரை வச்சுட்டாங்க அப்படின்னா அது இடுகுறி பெயர்ப்பா. ஒரு இதுக்கு காரணத்தோட ஒரு பெயர் வச்சுருந்தாங்கன்னா அது காரண பெயர். இப்போ மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு எதுக்கு அதுக்கு மரம் அப்படின்னு பேர் வச்சாங்கன்னே தெரியாது. அதனால அது இடுகுறி பெயர். அதுலேயுமே அந்த இடுகுறி பெயர்லேயே சிறப்பாக ஒன்று சொன்னாங்க அப்படின்னா அது இடுகுறி சிறப்பு பெயர். ஏன்னா கருவேலங்காடு அப்படின்னா காடு அப்படிங்கிறது காரணம் இல்லாமல் ஒரு இடுகுறி பெயராக இருக்குது. கருவேலங்காடுன்னு சொன்னீங்கன்னா அந்த காடில் கருவேல மரம் இருக்குது. அப்போ அந்த கருவேல மரம் அப்படிங்கிறத சிறப்பாக சொல்கிறது அப்படிங்கிறதுனால அது சிறப்பு பெயராக வருது. அப்போ இது புரியுதுங்களா? இடுகுறி பெயர் இடுகுறி சிறப்பு பெயர் தான் வரும். நெக்ஸ்ட் பாருங்க, சொல் பொருள் பொறுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சொல்லும் பொருளும் நம்ம இது சொல் அறிக படிக்கிறோம்ல அந்த தான் கொடுத்துருக்காங்க. காலை அப்படின்னா பனிங்கிறது வராது. தலை அப்படின்னா கட்டுங்கிறது வராது. வேலை அப்படின்னா இந்த வேலை அப்படிங்கிறது வராது. தாள் அப்படின்னா நாக்கு அப்படிங்கிறதான் சரியான ஆன்சர். இந்த தலைனா கட்டு, அந்த இலைத்தலை கட்டு அதுக்கு போயிடாதீங்கப்பா. இந்த சிறப்பு லை அதுக்கு வராது. அதுக்கு குண்டுலை தான் வரும். வேலை வேலை அப்படிங்கிறது இது ரெண்டுமே நமக்கு மீனிங் தரதுல வந்துடும். அதனால இந்த சொல் பொருள் எழுதுக அப்படிங்கும்போது நம்ம அந்த சொற்பொருள் அறிக படிக்கிறோம்ல அதுதான். அதுக்கு தாள் நாக்கு அப்படிங்கிறதான் நமக்கு கரெக்டான ஆன்சராக வரும். கொஸ்டினை எப்படி கேட்டிருக்காங்களோ அந்த கேள்விக்கு மட்டும் பதிலை எடுங்க. நம்மளாம் யோசிச்சு வேற மாதிரி பதில் எடுத்தோம்னா அது தப்பாக போயிடும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பிழையற்ற தொடரை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இது ஏற்கனவே நம்ம நடத்தி கொடுத்துருக்கோம்ப்பா. உங்களுக்கு வலப்பக்கம் இடப்பக்கம் தான் வரும், வலது பக்கம் இடது பக்கம் வராது. அப்போ நம்ம இந்த 2 ஆப்ஷனையுமே ஏயும் டியையும் நம்ம எளிமையாக எலிமினேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பாருங்க, சுவரில் அப்படின்னு சொல்லி தான் வரும், சுவற்றில் அப்படின்னு வராது. அப்போ நம்ம சியை நம்ம எலிமினேட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி தான் வரும். இடப்பக்க சுவரில் எழுதாதே. நெக்ஸ்ட் பாருங்க, சந்தி பிழையற்ற தொடரை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த வாரம் கொஸ்டின்லேயே உங்களுக்கு இந்த கொஸ்டின் கொடுத்துருந்தோம்ப்பா. நம்ம கொஸ்டின் எடுக்கும்போதே நம்ம மேக்ஸிமம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாக தான் உங்களுக்கு எடுக்கிறோம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக. இது பாருங்க, கயிற்றுக்கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா கயிற்று அப்படிங்கிறது தான் கரெக்டாக அந்த இடத்துல வரும். சரிங்களா? இது கயிறு அப்படிங்கிறது ராங்கு. கயிற்று அந்த இற்று ஊ வருது இல்லைங்களா, அந்த இடத்துல வல்லினம் மிகும். நெக்ஸ்ட் பாருங்க, சரியான நிறுத்தற்குரிய இட சொல்லியிருக்காங்க. தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆன்மாவும் தமிழர்கள் தான் என்றார் அப்படிங்கிறாங்க. இப்போ நேர்கூற்றா வந்துச்சு அப்படின்னா அதுக்கு மேலே நம்ம இரட்டை மேற்கோள் குறி போடணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே நடத்தி கொடுத்துருக்கோம்ப்பா. அந்த இரட்டை மேற்கோள் குறி ஒற்றை மேற்கோள் குறிலாம் எங்கே வரும் அப்படின்னு சொல்லி இதில் பாருங்க, இவங்க இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆன்மாவும் தமிழர்கள் தான் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் நேர்கூற்றா சொல்கிறாங்க. அப்படி நேர்கூற்று வரும்போது மேலே இரட்டை இது வரும். இதில் யார் சொல்லியிருக்காங்க? தில்லான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு பிறகு ஒரு கமா வரும், லாஸ்ட்டில் புஸ்ட்ராப் வரும். அப்போ இதுதான் சரியான நிறுத்தற்குறி. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சரியான நிறுத்தற்குறியீட்டு வாக்கியத்தை தான் அதுலேயும் கேட்டிருக்காங்க. மனிதா மனிதா அப்படின்னு 2 தடவை சொல்லியிருக்காங்கன்னா அவங்க ஒரு உணர்ச்சியோட சொல்லியிருக்காங்க. அதனால அதில் உணர்ச்சிக்குறி வரும். அழைப்பது கேட்கிறதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அழைப்பது கேட்கிறதா அப்படின்னா அது நம்ம வினா சொல்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா, கேள்வி கேட்குற மாதிரி இருக்குங்க. அதனால கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க.
எங்கு பார்க்கிறாய், யாரை தேடுகிறாய். எங்கு பார்க்கிறாய் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் தான், யாரை தேடுகிறாய் அப்படிங்கிறதும் ஒரு கொஸ்டின் தான். அப்போ அது எல்லாத்துக்குமே கொஸ்டின் மார்க் போட்டு மனிதா மனிதாக்கு உணர்ச்சி வகை தொடர்க்குரிய அந்த சிம்பிள் வச்சது தான் இது கரெக்டான ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, ஊர் பெயர்களின் மருவை வந்து எழுத சொல்லியிருக்காங்க. இதை கவனமாக படிங்க. இதுக்கு தான் உங்களை கொஸ்டினை படிங்க அப்படின்னு சொல்கிறது. தவறான ஊர் பெயர்களின் மருவை எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஊர் பெயர்களின் மருவை எழுதுக அப்படின்னு அந்த கொஸ்டினை அதை மட்டும் நீங்கள் முடிச்சுட்டு கீழே ஆன்சருக்கு போயிட்டீங்கன்னா கோவை, கோயம்புத்தூர் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுட்டு கடகடன்னு அடுத்துக்கு போயிடுவோம். அதுக்கு அடுத்த வரியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். தவறான ஊர் பெயர்களின் மருவை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் படித்தா மட்டும்தான்ப்பா கரெக்ட் ஆன்சர் போட முடியும். அதனால் எல்லாருமே ஒரு ½ செகண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஸ்டினை தெளிவாக பொறுமையாக படிச்சிருங்க. கோவை, கோயம்புத்தூருங்கிறது கரெக்டு தான். திருச்சி, திருச்சிராப்பள்ளியும் கரெக்டு தான். புதுவை அப்படிங்கிறது புதுச்சேரி கரெக்டு தான். நெல்லை, நெய்வேலிங்கிறது ராங்குப்பா. ஏன்னா நெல்லை அப்படின்னா திருநெல்வேலி தான் வரும். அப்படி இருக்கும்போது இவங்க தவறான ஊர் பெயர் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு சி தான் ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, சனி நீராடு அப்படிங்கிறது எந்த புலவரின் வாக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சனி நீராடுங்கிறது நம்ம அவ்வை பாட்டி தான் சொல்லியிருப்பாங்க. சரியான எண்ணடையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓர் இரவு அப்படிங்கிறதான் சரியா வரும். ஏன் அப்படின்னா உயிரெழுத்துக்களுக்கு முன்னாடி ஓர் அப்படின்னு வரும், உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி ஒரு அப்படிங்கிறது வரும். அப்போ ஈ அப்படிங்கிறது ஒரு உயிரெழுத்து, அந்த உயிரெழுத்துக்கு முன்னாடி அப்போ ஓர் அப்படிங்கிறதா வரும். அப்போ ஓர் இரவு அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, நன்மொழி அப்படிங்கிறதோட எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. இப்போ நன்மொழி அப்படின்னா நன்மை ப்ளஸ் மொழி அப்படின்னா அந்த பண்பு பெயரில் பிரியும். அது எந்தோட பண்பை சொல்லுதுன்னா அது நல்ல மொழி அப்படிங்கிற அதோட பண்பை சொல்லுது. அப்போ அதுக்கு எதிர்ச்சொல் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல அப்படிங்கிறதுக்கு என்ன வரும், தீய அப்படின்னு தானே வரும். அப்போ தீமொழி அப்படிங்கிறது தான் ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, குறில் நெடில் மாற்றம் அடைந்து பொருள் வேறுபாடை வந்து சரியானதை கண்டடி சொல்லியிருக்காங்க. அலி, ஆலி அப்படிங்கிற குறிலுக்கும் நெடிலுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆலி அப்படின்னா நம்ம கடல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல படிச்சிருப்போம். அது எங்கே வருதுன்னு பாருங்க, பிக்கும் சிக்கும் தான் வருது. சரிங்களா? அப்போ இது ரெண்டும் அப்படியே இருக்கட்டும். அலி அப்படிங்கிற போது அந்த அழித்தல் அப்படிங்கிற பொருளில் வரும். அப்போ டி தான் ஆன்சராக வரும். நெக்ஸ்ட் பாருங்கப்பா, மதி அப்படின்னு இரு பொருள் கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதி அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு வந்து 2 பொருள் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மதி அப்படின்னா நம்ம நிலவு அப்படின்னு ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம். அப்போ அது எங்கேயாவது ஆப்ஷனாக இருக்கான்னு பாருங்க. சந்திரனும் கொடுத்துருக்காங்க, இங்கே நிலாவும் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன்று பாருங்க, மதி அப்படின்னா நமக்கு அறிவு அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அப்போ நிலா, அறிவு அப்படிங்கிறதா சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, இருபொருள் காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலுக்கு வந்து 2 பொருள் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கீழே இருக்கிறத வச்சு நம்ம அதுல எந்தது நம்ம கரெக்டாக பொருந்தது அப்படின்னு பார்க்கணும். கால் பங்கு பிரித்து கொடு, ஈரம் பார்த்து கால்வை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, கால் வலிக்கிறது, காலில் செருப்பு அணி. அதாவது கால் வலிக்குது, காலில் செருப்பு அணி வந்து ரெண்டுமே ஒரே வார்த்தை தான். இவங்க இரு பொருள் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து கால் வலிக்குது, காலில் செருப்பு அணி அப்படிங்கிறது ரெண்டுமே ஒரே வார்த்தை தான். நெக்ஸ்ட் பாருங்க, கால் முறிந்தது, காலில் புண் உள்ளது, ரெண்டுமே ஒரே வார்த்தை தான். கடல் அலை, கால் பாகம் உண்டு. இதில் 2 இடத்துலையுமே வந்து கால் வரல அப்படின்னா நம்ம டீயை வந்து எலிமினேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பாருங்க, கால் பங்கு பிரித்து கொடு, ஈரம் பார்த்து கால்வை. ரெண்டுமே 2 வேறு பொருளை கொடுக்குது இல்லைங்களா? கால் பங்கு பிரித்து கொடு அப்படிங்கிறது வேற பொருள், ஈரமாக இருக்குது அங்கே காலை வந்து பார்த்து வை அப்படின்னு சொல்கிறதும் வேற பொருள். இது மாதிரி ரெண்டும் வந்து வேற பொருளை கொடுக்குற மாதிரி தான் இந்த கொஸ்டினை வந்து கேட்டிருக்காங்க. இரு பொருள் தருகன்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் தான் ஆன்சராக வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இச்செயலை செய்தது மங்கையா மடந்தையா அப்படின்னு கேட்குறது வந்து என்ன வினா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இவங்க யார் செஞ்சாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு டவுட்டாக இருக்குது. அந்த டவுட்டை கிளியர் பண்ணிக்கிறதுக்காக அவங்க இந்த கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ இது என்ன வினாவில் வரும், ஐய வினா அப்படின்னு தான் வரும். அரியா வினா வந்து வராதுப்பா. அரியா வினா வந்து ஒரு செயலை வந்து அவங்க அறிஞ்சுக்கிறதுக்காக கேட்குற வினா தான் அரியா வினாவாக வரும். இது மங்கையா மடந்தையா அப்படிங்கிறது யார் செஞ்சாங்க அப்படின்னு தெரியாமல் கேட்குறது தான் இது ஐய வினா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பல தொழில்களால் இயங்கினாலும் உலகம் ஏருக்கு பின்னாலே போகும், வருந்தி உழைத்தாலும் உழவு தொழிலே சிறந்தது அப்படின்னு சொல்லி அதுக்குரிய இணைப்பு சொற்களை வந்து போட சொல்லியிருக்காங்க. இதுக்கு அதனால் அப்படிங்கிறதான் கரெக்டான ஆன்சராக வரும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல தொழில்களால் இயங்கினாலும் உலகம் வந்து ஏருக்கு பின்னாலே போகும். அதாவது நம்ம எவ்வளவு வேலை செஞ்சாலும் விவசாயம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால் நம்ம எல்லாருமே அது பின்னாடி போவோம் அப்படின்னு நம்ம சொல்லும் போதே வருது இல்லைங்களா? அதனால் எல்லாருமே வருந்தி உழைத்தாலும்
உழவு தொழிலே சிறந்தது அப்படிங்கும்போது அந்த இணைப்பு சொற்கள் வந்து ஒரு வேலையை சொல்லி அந்த வேலைக்கு சம்பந்தமான ஒரு காரணத்தை சொன்னது அப்படின்னா அந்த இடத்துல வந்து அதனால்னு வரும். அதுக்கான தீர்வு அப்படின்னு வரும்போது அதுக்கு அதனால்னு வரும். சரிங்களா? இதை தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, கீழ்கண்டவற்றுக்கு சரியான இணைப்பு சொல்ல வந்து எழுத சொல்லியிருக்காங்க. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். ஏனெனில் துன்பப்பட நேரிடும் வராது. ஏன்னா நம்ம வந்து இனிமையான சொற்களை பேசணும் அப்படின்னா பேசலை அப்படி பேசணும் அப்படின்னா நம்ம வந்து துன்பப்பட நேரிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்போசிட்டாக கொடுத்துருக்கிறதுனால இல்லை என்றால் அப்படின்னு நம்ம போட வேண்டியது வரும். நெக்ஸ்ட் பாருங்க, இரண்டல்ல அப்படிங்கிற சொல்ல வந்து பிரித்து எழுத கிடைப்பது 2 + அல்ல. 2 இது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2 + அல்ல அப்படின்னு தான் வரும். இதை நீங்கள் 2 அல்ல அப்படின்னா இந்த 2 இந்த ஆ இருக்கு இல்லைங்களா, இது வந்து இந்த 2 அப்படிங்கிறது அந்த குசுடு துப்ருல வரும் பார்த்தீங்களா, அந்த இது வந்து இந்த ஆ வந்து அதில் வந்து சேரும்போது அந்த குசுடு துப்ருல வந்து சேரும்போது இந்த 2வை பிரிச்சிங்கன்னா இட்டு + ஊ அப்படின்னு வரும். இந்த ஆ வரும்போது இந்த ஊ வந்து 2 குறில் வந்து நேராக வந்து பார்க்காதுப்பா, நேராக வரும்போது ஒரு குறில் வந்து ஓடிடும். அப்போ இந்த இட்டு கூட இந்த ஆர் சேரும்போது இட்டு கூட்டல் ஆ டா அப்படின்னு சேரும். அதில் தான் இரண்டல்ல அப்படின்னு வரும். பிரிக்கும்போது 2 + அல்ல அப்படின்னு சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட் பாருங்க, பெருங்கடல் அப்படிங்கிற சொல்லை பிரித்து எழுதுனா பெருமை + கடல் தான் வரும். இந்த இங்கு வந்துட்டாவே அந்த இடத்துல மை விகுதி தான் வரும். அதை நீங்கள் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த இடத்துல இங்கு வருதோ அந்த இடத்துல மை விகுதி போட்டு எளிமையாக பிரிச்சுருங்க. அது போக ஆன்சரில் மை விகுதி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பெரும்பாலும் அந்த மை விகுதி தான் ஆன்சராக வரும். அப்போ பெருங்கடல் அப்படின்னா பெருமை + கடல். அந்த கடல் வந்து பெருசாக இருக்குது அப்படிங்கிற அதோட சிறப்பை சொல்லுது. சிறப்புனா அது என்ன பேர், அதுக்குரிய பண்பு தானே சொல்லுது. அப்போ பண்பு அப்படின்னாலே கண்டிப்பாக மை விகுதி தான் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இருபொருள் கண்ட ஒரு சொல். அன்னை தந்தையின் கைப்பிடித்து குழந்தை டேஸ் பழகும். அறிஞர் அண்ணாவின் சிறப்பு அவரது அடுக்குமொழி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை வந்து என்ன பழகும், நடை தானே பழகும். அப்போ நடை தான் ஆன்சரு. இருபொருள் தருக அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா மேலே என்ன ஆன்சர் வருதோ அதே தானே கீழேயும் வரும். அப்போ அண்ணாவினுடைய அவங்களோட மொழி நடை வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அடைப்புக்குள் உள்ள சொல்லை வந்து பொருத்தமான இடத்துல வந்து எழுத சொல்லியிருக்காங்க. அவர் அப்படிங்கிற சொல்லை வந்து நம்ம எங்கே எழுதணும், என் வீடு அவர் உள்ளதுன்னு அங்கே வராது, தம்பி அவர் வானும் வராது, நீர் அவர் தேங்கி இருக்கிறதுங்கிற வராது, யார் அவர் தெரியுமா அப்படின்னு தான் கரெக்டாக அந்த இடத்துல உட்காருது. அவர் யாருன்னு தெரியுமா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லைங்களா, அதனால அதுதான் ஆன்சராக வரும். நெக்ஸ்ட் பாருங்க, அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்கின்றிருக்காங்க. இந்த வேற்றுமை அப்படிங்கிற இடத்த எந்த இடத்துல போட்டால் சரியாக வரும் அப்படின்னு பாருங்க. ஒற்றுமை கண்டால் வேற்றுமை நீங்கும். எல்லாரும் வந்து ஒத்துமையாக இருந்தாங்கன்னா அந்த இடத்துல வந்து வேற்றுமை இருக்காது இல்லைங்களா, அந்த இடத்துல தான் வரும். ஏன்னா வேற்றுமையும் இரக்கமும் மலைக்கு அழகுன்னு பொருந்தாது, அழகையும் வேற்றுமையும் வாழ்வில் இயல்புன்னு பொருந்தாது, வேற்றுமை முதுமையும் யாவருக்கும் உண்டு அப்படிங்கிறதும் அந்த இடத்துல வந்து கரெக்டாக பொருந்தாது. இது வந்து நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எங்கே எது வருதுன்னு எளிமையாக புரிஞ்சிரும்ப்பா. நெக்ஸ்ட் பாருங்க, அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்கன்னு இருக்காங்க. உணவு அப்படிங்கிற இடத்து எங்கே வரும்னா, பசித்தவனுக்கு உணவு கொடு. ரொம்ப பசியாக இருக்கிறவனுக்கு தானே நம்ம உணவு கொடுக்கணும். அப்போ அந்த இடத்துல அந்த அடைப்புக்குள்ளே இருக்க உணவு அப்படிங்கிறது பசித்தவனுக்கு அப்படிங்கிறதுலாம் எழுதும். உழைப்புக்கு உணவு கொடுன்னு வராது, உறவுக்கு உணவு கொடுன்னு வராது. கரெக்டாக அந்த சென்டென்ஸ் வந்து எங்கே போய் ஜூஸ் த பெஸ்ட் ஆன்சராக அது எங்கே போய் உட்காருதோ அந்த இடம் தான் வந்து ஆன்சராக வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, அதனால் வந்து அது காக்கையின் கூட்டில் வந்து முட்டை இட்டுச்சு அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த குயிலுக்கு வந்து கூடு கட்ட தெரியாது, அதோட ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டை சொல்கிறாங்க. அதனால் வந்து அது காக்கையோட கூட்டில் வந்து முட்டையிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது கூட்டிலே முட்டையிடும் பார்த்தீங்களா, அது முட்டையிட தெரியாதனால அப்படின்னு வருது இல்லைங்களா, அதனால தெரியாதனால அப்படின்னு அதனால் அப்படின்னு வரும். இதை நீங்கள் சொல்லி பார்த்தீங்களா ஈஸியாக வந்துடும்ப்பா. கல் அப்படிங்கிறதோட கூட்டு பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா கற்குவியல் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சராக வரும். நெக்ஸ்ட் பாருங்க, தகுந்த சொல்லை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆராயும் அறிவு உடையவர்கள் டேஸ் சொற்களை பேச மாட்டார்கள் அப்படின்னா, உன்னை வந்து அவங்க கரெக்டாக யோசித்து பேசுகிறவங்களா இருந்தாங்க அப்படின்னா பயன் தராத சொல்லை வந்து அவங்க எந்த இடத்துலையுமே வந்து அவங்க பேச மாட்டாங்க. இது திருக்குறள் சம்பந்தமான கொஸ்டின்ப்பா. நெக்ஸ்ட் பாருங்க, பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல்னு கொடுத்துருக்காங்க. சரியான இணையை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லியிருக்காங்க. பனி அப்படின்னா குளிர் அப்படிங்கிறது தான் நமக்கு சரியான பொருள். கரம் அப்படின்னா கையின்னு வரும். அறம்னா வீரம் வராதுப்பா. தாள் அப்படின்னாலும் முடி அப்படிங்கிறது வராது. பனி அப்படின்னா தான் குளிர்ச்சி அப்படிங்கிறது வரும். நெக்ஸ்ட் பாருங்க,
தவறான இணையத்தான்ப்பா தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. கலைச்சொற்கள் கொடுத்துருக்காங்க. பகுத்தறிவு அப்படின்னா இன்டெலிஜென்ட்னு கொடுத்துருக்காங்க, அது வந்து ராங்குப்பா. பகுத்தறிவுனா தொண்டுனா சேரிட்டிங்கிறது கரெக்டுப்பா. தத்துவம்னா பிலாசபி கரெக்டு. சீர்திருத்தம்னா ரெஃபார்ம் கரெக்டு. அப்போ பகுத்தறிவு தான் ராங்கு. நெக்ஸ்ட் பாருங்க, கலைச்சொற்கள் அறிதல்னா அடுத்த கொஸ்டின் பாருங்க, சரியான இணையை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா மின்னணு வணிகம் தான். சரியான இணையத்தான்ப்பா தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் ஷாப்பிங் அப்படிங்கிறது நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது ஷாப்பிங்னா, அதில் வந்து வணிகம்ங்கிறது வராது. கிரெடிட் கார்டு அப்படின்னா காசோலை வராது, கடன் அட்டை அப்படி தான் வரும். இ காமர்ஸ் அப்படின்னா மின்னணு மையம் அப்படிங்கிறது வராது. டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா வரைவோலை. டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா வரைவோலை, இதுதான்ப்பா கரெக்டு. மித்த மூணுமே ராங்கு தான். சரிங்களா? காசோலை அப்படிங்கிறதுக்கு தான் செக் அப்படிங்கிறது வரும். நெக்ஸ்ட் பாருங்க, எபிகிராப் அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கு நேராக தமிழ் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்வெட்டு அப்படிங்கிறது தான் எபிகிராப். கூற்று காரணம் வந்து சரியா தவறா அப்படின்னு சொல்லி இப்போ தமிழ்லையே வந்து கூற்று காரணம் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்கப்பா. இந்த கொஸ்டின் மாடலை கவனமாக பார்த்துக்கோங்க. எட்டுத்தொகை நூல்கள் 1 புறநானூறு அப்படிங்கிறது நம்ம கரெக்டு தான். பண்டைய தமிழ் மக்களின் ஆட்சி, வீரம், கொடை, கல்வி முதலியனவற்றை வந்து அறியலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் வந்து சரிதான். அப்போ கூற்று காரணம் ரெண்டுமே வந்து சரிதான். நெக்ஸ்ட் பாருங்க, கூற்று காரணம் சொல்லியிருக்காங்க. திருமூலர் திருமந்திரத்தை எழுதினார் அப்படிங்கிறதும் கரெக்டு தான். 11 சித்தர்களுள் ஒருவர் திருமூலர் அப்படிங்கிறதும் சரிதான். அப்போ கூற்று காரணம் ரெண்டுமே வந்து சரிதான். குறில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையத்தான் கண்டறிய சொல்லியிருக்காங்க. களம் காலம்ங்கிறது சரி, சுழல் சூழல்ங்கிறது சரி, வளம் வாழ்வு அப்படிங்கிறதும் சரிதான். புகழ் திகழ் அப்படிங்கிறது வந்து தவறு. ஏன்னா புகழ் பூ கொடுத்துட்டு அப்புறம் பூ கொடுத்துருந்தாங்கன்னா தான் அது வந்து நமக்கு சரியான இணையாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. கல்லில் நார் உரித்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கல்லில் வந்து நார் உரிக்கணும் அப்படிங்கிறது யாராலையுமே முடியாத செயல் இல்லைங்களா? அப்போ அது வந்து இயலாத செயல் அப்படின்னு தான் வரும். நெக்ஸ்ட் பாருங்க, சொற்களை ஒழுங்குபடுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரின் ஆயினும் அல்லில் விருந்து உவக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அல்லில் ஆயினும் விருந்தின் உவக்கும் அப்படிங்கிற ஒரு நட்டினையோட பாடல் தான்ப்பா இது. அதை வந்து கரெக்டாக நம்ம மேக் பண்ணோம்னா அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் அப்படின்னு தான் வரும். நெக்ஸ்ட்டு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் வந்து கொடுத்துருக்காங்க. வவ்வல் அப்படின்னா என்ன வரும்னு பாருங்க, உயிர் எழுத்து. கான்சோனன்ட் அப்படின்னா மெய்யெழுத்து. ஹோமோகிராஃப் அப்படின்னா ஒப்பெழுத்து. மோனோலிஜிக்கல்னா ஒரு மொழி அப்படின்னு தான் வரும். இதை வந்து கவனமாக படிச்சுக்கோங்கப்பா. இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டினாக நானே ஒரு 5-6 கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் பார்த்துட்டேன். அதனால் இந்த இடத்த வந்து நீங்கள் ரொம்ப அழுத்தம் கொடுத்து நீங்கள் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்பேஸ் டெக்னாலஜி அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கு வந்து நேரான தமிழ் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸ்பேஸ் அப்படின்னாலே நமக்கு வந்து விண்வெளி வந்துடும். டெக்னாலஜி அப்படின்னா நமக்கு தொழில்நுட்பம். அப்போ விண்வெளி தொழில்நுட்பம் தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தான் கேட்டிருக்காங்க. இது வந்து நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணவங்களுக்கு இந்த வேர்டு வந்து நமக்கு எளிமையாக வந்து தெரியும். கிராப் அப்படின்னா செதுக்கி, ஃபோல்டர்னா உரை, கர்சர் அப்படின்னா சுட்டி, அந்த கர்சர் வந்து சுட்டி காட்டும் இல்லைங்களா, அதுதான் வந்து கர்சர். ப்ரௌசர் அப்படின்னா உலாவி. இதை ரெண்டை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக படிச்சுக்கோங்க. கர்சர் அப்படின்னா சுட்டி, ப்ரௌசர்னா உலாவி அப்படிங்கிற இது ரெண்டு மட்டும் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, மரபு பிழையற்றதை வந்து எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. இதில் வந்து வாழை நாற்று அப்படிங்கிறது தப்புப்பா. வாழை கன்றுன்னு தான் சரியான ஆன்சர். தென்னை வந்து மடலின்னு வரும். விழா வந்து கூழ்னு வராது, அது தப்பு. பனை வந்து வடலி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, வினை முற்றுக்குரிய வேர் சொல்லை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்றனர் அப்படின்னா ஒருத்தவங்க ஒரு இடத்துல போயிருக்காங்க, சென்று இருக்காங்க. அப்போ அதுக்கு கட்டளை சொல்ல நம்ம என்ன போடணும்னா செல் அப்படின்னு தான் நம்ம போடணும். சென்று அப்படின்னா அது வினை எச்சமாக வந்துடும். சென்றனா பேரச்சம், செல்ல அப்படிங்கிறதும் பேரச்சமாக வந்துடும். அப்போ செல் அப்படிங்கிறதான் வினை முற்று வேர் சொல்லாக வரும். நெக்ஸ்ட்டு நடந்தால் அப்படிங்கிறதுக்கு வேர் சொல் வந்து நட. ஏன்னா நடப்பால் அப்படிங்கிறது வந்து நமக்கு பெயர் சொல்ல வந்துடும். நடக்கிறாள் அப்படிங்கிறது வந்து அவங்க நிகழ்கால இதில் வந்துடும். நடக்குவாள்ங்கிறது எதிர்காலத்தில் வந்துடும். அப்போ கட்டளை சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட அப்படின்னு தான் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஒரு பொருள் தரும் பல சொற்கள் கேட்டிருக்காங்க. இந்த வயல் அப்படிங்கிறதுக்கு பல சொல் என்னென்ன வரும் அப்படின்னாங்கன்னா பலனம், கழனி அப்படிங்கிறது தான் நமக்கு பல சொற்கள் வரும். ஏன்னா நமக்கு கழனி அப்படிங்கிறது வயலை குறிக்குங்கிறது நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். கழனின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல தான் வருது. அப்போ நம்ம எளிமையாக வந்து நம்ம இதை ஆன்சர் எடுத்துடலாம்.
நெக்ஸ்ட்டு எழுத்து ப்ளஸ் ஆணி அப்படிங்கிறத சேர்த்து எழுத சொல்லியிருக்காங்க, எழுத்தாணி. இது எப்படி பெரியன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தூ அப்படின்னு நீங்கள் பிரிச்சிங்கன்னா இத்து ப்ளஸ் ஊ அப்படின்னு கிடைக்குங்களா. இது வந்து நெடில் ஆ அப்படி இருக்குங்களா. இது சேரும்போது எழுத்து ப்ளஸ் ஆணி அப்படின்னு சேரும்போது இந்த ஊவும் இந்த ஆவும் சேர்ந்தா ஊ ப்ளஸ் ஆ அப்படிங்கும்போது அது வந்து தா அப்படிங்கிற மாதிரி இத்து பக்கத்தில் இருக்கிறதுனால அது தா அப்படின்னு மாறும். அதனால எழுத்தாணி அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் பாருங்க, இங்கு நகரப்பேருந்து நிற்குமா அப்படின்னு வழிப்போக்கன் கேட்குறது என்ன வினா அப்படின்னா, அங்கே நகரப்பேருந்து வந்து அவங்களுக்கு நிற்குமா நிற்காதா அப்படின்னு தெரியாது. நின்றுச்சு அப்படின்னா அதில் வந்து அவங்க ஏறி வேற ஊருக்கு போகிறதுக்காக அவங்க கேட்குறாங்க. அப்போ அது வந்து அவங்க எதுக்கு கேட்குறாங்க, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறாங்க. அது வந்து அறியா வினா. அவங்களுக்கு தெரியலை, அதனால் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறாங்க. சரிங்களா. இந்த ஐய வினாவும் இந்த அறியா வினாவும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி விட்டுருப்பா. அந்த கொஸ்டினை நீங்கள் கவனமாக படித்தா மட்டும்தான் தெரியும். அறியா வினா அப்படின்னா அந்த பதிலை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை அவங்க யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கு தான் அறியா வினா வரும். ஐய வினா அப்படின்னா அந்த டவுட்டை அவங்க கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் அந்த ஐய வினா அந்த இடத்துல வரும். இந்த ரெண்டு இடத்தையுமே வந்து நீங்கள் தெளிவாக பிரித்து புரிஞ்சு படிச்சுக்கோங்க. சரிங்களா. நெக்ஸ்ட்டு சரியான வினாச்சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெல்லையப்பர் கோவில் வந்து எங்கு உள்ளது, அதாவது எந்த இடத்துல அந்த கோயில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் எங்கு அப்படின்னு வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 3 காலங்களையும் குறிக்கும் சொல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க கீழே இருக்கிறதுல 3 காலங்களையும் குறிக்கும் சொல் எதுனா நடந்தால், நடக்கிறாள், நடப்பாள். அப்படிதான் 3 காலத்தையும் குறிக்கும். மித்த எதுவுமே வந்து 3 காலத்தையும் குறிக்காது. ஏன்னா கான் அப்படிங்கிறது எந்த காலத்தையுமே குறிக்கலை, அப்போ அது வராது. ஆடு அப்படிங்கிறதும் எந்த காலத்தையும் குறிக்கலை, அதுவும் வராது. இது பார்த்தல் அப்படிங்கிறது வந்து தொழிற்பெயரில் போயிடும், அது காலத்தை குறிக்காது. அப்போ ஃபஸ்ட்டு ஒன் தான் ஆன்சராக வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், தவறான உவமையினையை தேர்ந்தெடுக்க. இதுக்கு தான்ப்பா கொஸ்டினை மறுபடியும் படிக்கணுங்கிறது. இதில் தவறான உவமையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. பசுமரத்தாணி போலனா எளிமையாக மனசில் பதிஞ்சிடும், அதுதான் பசுமரத்தாணி போல. மடை திறந்த வெள்ளம் போலனா தங்கு தடையின்றி போகும், அதுதான் சரி. விழலுக்கு இறைத்த நீர் போலனா பயனற்ற செயல். கீரியும் பாம்பும் போல அப்படின்னா கீரியும் பாம்பும் எப்பயுமே சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கும், அது வந்து வேற்றுமை வரும், ஒற்றுமை வராது, அப்போ அதுதான் ராங்கு. நெக்ஸ்ட் பாருங்க, எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. வந்து எத்தனிக்கும் அப்படிங்கிறது வந்து எத்தனிக்கும் அப்படின்னா நமக்கு இதுக்கு எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. எதிர்ச்சொல் வந்து முயலாமை அப்படிங்கிறதான் அர்த்தம். அப்போ எத்தனிக்கும் அப்படின்னா நம்மளால் எதுவுமே செஞ்சு முடிக்க முடியும், நம்மளால் முடியும் அப்படிங்கிறது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, இளமை அப்படிங்கிறத எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிங்கன்னா முதுமை. கூட்டுப்பெயர் பாருங்க, புல் அப்படிங்கிறதுக்கு சரியான எண்ணடையை வந்து தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. இந்த புல் அப்படிங்கிறது கூட்டுப்பெயர் என்ன வரும்னா புட்குலாம் அப்படின்னு தான் வருமாப்பா. இது வரைக்கும் எனக்கு படித்த மாதிரி தெரியலை, அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நமக்கு தமிழில் வந்து ஒரு 100 கொஸ்டின் பார்த்துருக்கோம்ப்பா. 100 கொஸ்டின்லேயே நமக்கு ஒரு 2 கொஸ்டின்லேருந்து 3 கொஸ்டின் வரைக்கும் நமக்கு புக்கில் இருக்கிற மாதிரியும் நம்ம எங்கேயுமே படித்த மாதிரியும் நமக்கு வந்து தெரியலை. அப்போ அவங்க ஒரு 10 கொஸ்டின் வைக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு 8 கொஸ்டின் எளிமையாகவும் 1 or 2 கொஸ்டின் கொஞ்சம் யோசித்து போடுற மாதிரி தான் வைக்கிறாங்க. அதனால நமக்கு சிலபஸ் வந்து இப்போ ரொம்ப ஈஸி அப்படிங்கிறதுனால எளிமையாக எல்லாரும் கடந்து போயிடாதீங்க. ப்ராக்டிக்ஸு ப்ளஸ் டெஸ்ட்டு ப்ளஸ் நீங்கள் படிக்கிறத கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான்ப்பா இது வந்து மனசில் நிற்கும். ஏன்னா நிறைய கொஸ்டின் பார்க்கும்போது அதனால் எங்கே வரும், ஆகையால் எங்கே வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒரு பொருள் தர்றதுக்கும் நமக்கு வந்து நிறைய வந்து நம்ம டிஃப்ரென்ஸ் பண்ணி நம்ம பார்க்க முடியும். சிலபஸ் ரொம்ப ஈஸி தான், ஆனால் ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக ஃபெயிலியரில் கொண்டு விட்டுருப்பா. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பாருங்கள். நம்மளும் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணுற மாதிரி நம்ம கொண்டு வருவோம். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அவங்களே டிஎன்பிஎஸ்சியே கொடுத்த ஆன்சரோடு அப்படியே உங்களுக்கு கொடுத்தது தான்ப்பா இந்த 100 கொஸ்டினுமே வந்து. இதில் இந்த புல் அப்படிங்கிறது புட்குலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தெரியலப்பா. நீங்கள் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி 1 or 2 கொஸ்டின் நமக்கு சேலஞ்சாக இருக்கிற மாதிரி வைக்கிறாங்க. அந்த ஒரு கொஸ்டின் தான் நமக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டரை தீர்மானிக்கும். அதனால் யாருமே கவனம் இல்லாமல் அசால்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் சோம்பேறித்தனத்தெல்லாம் விட்டுட்டு இந்த ஒரு 4 மாதம் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா. வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெஸ்ட் எழுதுனா டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.